Hello friends, welcome back to my channel. In the video granny square எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த granny square பண்றதுக்கு 3 கலர்ல yarn எடுத்துக்கோங்க. நான் இங்க pink, green and brown யூஸ் பண்ணிருக்கேன். சோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச yarn எடுத்துக்கோங்க. First நம்ம magic circle யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் இங்க 4mm hook யூஸ் பண்ணிருக்கேன். magic circle complete பண்ணதுக்கு அப்புறமா chain to work பண்ணிக்கோங்க. Chain to complete பண்ணதுக்கு அப்புறமா magic circle குள்ளாடி 16 double crochets work பண்ணிக்கலாம். So yarn over பண்ணிக்கோங்க. yarn over பண்ணதுக்கு அப்புறமா magic circle குள்ளாடி needle insert பண்ணி thread pull பண்ணி வெளியில எடுத்துக்கோங்க. 2 loopsல இருந்து வெளியில வாங்க. Again 2 loopsல இருந்து வெளியில வாங்க. இதுதான் நம்மளோட first double crochet. So இந்த double crochet க்கு டாப்ல marker place பண்ணிக்கலாம். Again yarn over பண்ணிக்கோங்க. Magic circle குள்ளாடி needle insert பண்ணி thread pull பண்ணி வெளியில எடுத்துட்டு வாங்க. 3 loops இருக்கும். 2 loopsல இருந்து வெளியில வாங்க. Again 2 loops. இதே மாதிரி magic circle குள்ளாடி work பண்ணிட்டே வாங்க. டோட்டலா 16 double crochets work பண்ணனும். So நீங்க 16 double crochet count பண்ணி work பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம 16 double crochets complete பண்ணிருக்கோம். 16 double crochet இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். So 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 டோட்டலா 16 double crochets இருக்கு. tail end pull பண்ணீங்கன்னா உங்களுக்கு circle close ஆயிரும். circle close பண்ணதுக்கு அப்புறமா நம்ம marker remove பண்ணி அந்த பிளேஸ்ல slip stitch பண்ண போறோம். So இப்போ marker remove பண்ணிக்கலாம். double crochet க்கு மேல slip stitch பண்ணிக்கலாம். So first double crochetல நம்ம slip stitch பண்றோம். first round நம்ம complete பண்ணியாச்சு. second roundக்காக chain 4 work பண்ணிக்கோங்க. So இது first chain நம்ம one single crochet consider பண்ணுவோம். So அந்த single crochet, that means the chain 1ல marker போட்டுக்கலாம். இப்ப நம்ம next chain skip பண்ண போறோம். skip பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கும் அடுத்து இருக்கிற chainல போயிட்டு one single crochet work பண்ணிக்கலாம். சோ இந்த pattern தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். chain 3 work பண்ணிக்கோங்க. next chain skip பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்ததா இருக்கிற chainல one single crochet work பண்ணிக்கோங்க. one single crochet work பண்ணதுக்கு அப்புறமா chain 3 work பண்ணிக்கலாம். இப்போ next இருக்கிற chain skip பண்ணி அதுக்கும் அடுத்து இருக்கிற chainல one single crochet work பண்ணிக்கோங்க. சோ இந்த pattern தான் இந்த round ஃபுல்லாவே நம்ம work பண்ண போறோம். இந்த pattern repeat பண்ணி work பண்ணிட்டே வாங்க. இந்த round ஓட endல உங்களை நான் மீட் பண்றேன். இப்போ நம்ம round ஓட endல இருக்கோம். கடைசி நம்ம chain 3 work பண்ணிருப்போம். ஒரு chain skip பண்றதுக்கு இருக்கும். சோ first நம்ம marker போட்ட chainல இப்போ நம்ம slip stitch பண்ணிக்கலாம். சோ marker remove பண்ணி first chain 1ல slip stitch பண்ணிக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு single crochet and chain 3 8 repetition இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ again round 3 காக நம்ம slip stitch பண்ணிக்கலாம். சோ chain 3 spaceல slip stitch பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம chain 1 work பண்ணிக்கலாம். same chain spaceல one single crochet work பண்ணிக்கோங்க. இந்த single crochet க்கு டாப்ல marker place பண்ணிக்கலாம். again next chainல நம்ம 6 double crochet work பண்ண போறோம். so yarn over chain 3 spaceல insert பண்ணிக்கோங்க. thread pull பண்ணி வெளியில எடுத்துட்டு வாங்க. 3 loops இருக்கும். 2 loopsல இருந்து வெளியில வாங்க. again 2 loops. So இது நம்ம first double crochet. இதே மாதிரி 5 more times double crochet work பண்ணிக்கலாம். So second double crochet, third double crochet, fourth double crochet, fifth double crochet
and sixth one. So 6 double crochets நம்ம work பண்ணிருக்கிறோம். இப்போ again next chainல நம்ம 1 single crochet work பண்ணனும். Again next chain 3 spaceல 6 double crochet work பண்ணிக்கலாம். So first double crochet, second double crochet, third double crochet, fourth double crochet, fifth double crochet and sixth one. இப்போ again next chain 3 spaceல நம்ம வந்து 1 single crochet work பண்ணிக்கணும். So இந்த pattern தான் repeat பண்ணி work பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு chainல வந்து நம்ம single crochet work பண்ணோம்னா next இருக்கிற chainல 6 double crochet work பண்ணணும். So உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ next இருக்கிற chainல நம்ம 1 single crochet work பண்ணுவோம். Again next இருக்கிற chain 3 spaceல 6 double crochet work பண்ணுவோம். So continue பண்ணி work பண்ணிட்டே வாங்க. இந்த round-ஓட endல meet பண்றேன். So இப்போ நம்ம round 3 ஓட endல இருக்கோம். marker remove பண்ணி slip stitch பண்ணிக்கலாம். இப்போ நம்ம round 4க்காக chain on work பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராஜெக்ட்டை turn பண்ணிக்கலாம். இப்போ previous நம்ம single crochet work பண்ணோம்ல, அந்த single crochetல நம்ம 1 front post single crochet work பண்ண போறோம். So chain on போட்டதுக்கு அப்புறமா ப்ராஜெக்ட்டை turn பண்ணிக்கோங்க. turn பண்ணி போன ரவுண்ட்ல நம்ம வந்து single crochets work பண்ணிருப்போம். அந்த single crochetல needle insert பண்ணி thread pull பண்ணி வெளியில எடுத்துட்டு வாங்க. 2 loops இருக்கும். இந்த 2 loopsல இருந்துமே வெளியில வாங்க. இதுதான் நம்மளோட front post single crochet. இந்த front post single crochetக்கு மேல marker place பண்ணிக்கோங்க. இப்போ again நம்ம வந்து chains work பண்ண போறோம். So chain 4 work பண்ணிக்கோங்க. Again next இருக்கிற single crochetல போயிட்டு 1 front post single crochet. So பாத்துக்கோங்க, hook-ஐ back sideல இருந்து insert பண்ணி thread pull பண்ணி வெளியில எடுத்துக்கோங்க. 2 loops இருக்கும். இந்த 2 loopsல இருந்துமே வெளியில வாங்க. இப்போ again chain 4 work பண்ணிக்கோங்க. Again next single crochetல போயிட்டு 1 front post single crochet. So உங்களுக்கு இந்த round புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். single crochetக்கு மேல 1 front post single crochet. அந்த 1 front post single crochet complete பண்ணதும் chain 4 work பண்ணிக்கோங்க. So இதே மாதிரி இந்த round ஃபுல்லாவே continue பண்ணி work பண்ணிட்டே வாங்க. இந்த round-ஓட endல உங்களை நான் மீட் பண்றேன். So இப்போ நம்ம round 4-ஓட endல இருக்கோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணி first front post single crochetக்கு டாப்ல slip stitch பண்ணிக்கலாம். So நம்ம மார்க்கர் பிளேஸ் பண்ணிருந்த செயின்ல slip stitch பண்ணிக்கலாம். இப்போ again chain 3 work பண்ணிக்கோங்க. chain 3 complete பண்ணதுக்கு அப்புறமா ப்ராஜெக்ட்டை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி பக்கத்துல இருக்கிற chain 4 ஸ்பேஸ்ல 8 double crochet work பண்ண போறோம். இந்த chain 3 வந்து நமக்கு first double crochet கன்சிடர் ஆகும். So chain 4 ஸ்பேஸ்ல first double crochet work பண்ணிக்கோங்க. second double crochet work பண்ணிக்கோங்க. third double crochet work பண்ணிக்கோங்க. So இதே மாதிரி அந்த chain 4 ஸ்பேஸ்ல டோட்டலா 8 double crochets work பண்ணிக்கோங்க. So chain 3யும் நீங்க வந்து ஆட் பண்ணும்போது டோட்டலா உங்களுக்கு 9 double crochet இருக்கும். 8 double crochet நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பக்கத்துல இருக்க chain 4 ஸ்பேஸ்ல போயிட்டு 1 single crochet work பண்ணிக்கோங்க. Again next இருக்கிற chain 4 ஸ்பேஸ்ல 9 double crochet work பண்ணிக்கோங்க. So இந்த ரவுண்டோட பேட்டர்ன் இதுதான். chain 4 ஸ்பேஸ்ல 9 double crochet work பண்ணீங்கன்னா next இருக்கிற chain 4 ஸ்பேஸ்ல 1 single crochet work பண்ணிக்கோங்க. So இதே மாதிரி மாத்தி மாத்தி இந்த ரவுண்ட் ஃபுல்லாவே work பண்ணிட்டே வாங்க. So இப்போ நம்ம 9 double crochet கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். பக்கத்துல இருக்க chain 4 ஸ்பேஸ்ல போயிட்டு 1 single crochet. So உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மாத்தி மாத்தி செஞ்சுட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்ட்ல உங்களை நான் மீட் பண்றேன். இப்போ நம்ம இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம்.
செயின் 3ல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு செயின் 3 ஒர்க் பண்ணோம்ல, அந்த செயின் 3யோட டாப்ல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக செயின் 2 ஒர்க் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட டர்ன் பண்ணி ப்ரீவியஸ் ரவுண்ட்ல நம்ம சிங்கிள் crochet ஒர்க் பண்ணோம்ல ரவுண்ட் 5ல, அந்த சிங்கிள் crochetக்கு டாப்ல இப்போ நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் சிங்கிள் crochet ஒர்க் பண்ண போறோம். ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா செயின் 4 ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் சிங்கிள் crochetல மார்க்கர் போட்டுக்கலாம். இப்போ அகைன் நெக்ஸ்ட் இருக்கிற சிங்கிள் crochetல போயிட்டு 1 ஃப்ரண்ட் போஸ்ட் சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. சோ இந்த ரவுண்டும் நம்ம இத தான் ரிப்பீட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் செயின் 4 ஒர்க் பண்ணிக்கலாம். அகைன் நெக்ஸ்ட் இருக்கிற சிங்கிள் crochet மேல 1 ஃப்ரண்ட் போஸ்ட் சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செயின் 4 ஒர்க் பண்ணிக்கணும். சோ இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே வாங்க. சிங்கிள் crochetக்கு மேல 1 ஃப்ரண்ட் போஸ்ட் சிங்கிள் crochet ஒர்க் பண்ணுங்க. சிங்கிள் crochet ஃப்ரண்ட் போஸ்ட் சிங்கிள் crochet கம்ப்ளீட் பண்ணதும் செயின் 4 ஒர்க் பண்ணிக்கோங்க. சோ இந்த ரவுண்ட் இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த ரவுண்டோட எண்ட்ல உங்களை நான் மீட் பண்றேன். இப்போ நம்ம ரவுண்ட் 6ஓட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணி அந்த பிளேஸ்ல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரண்ட் போஸ்ட் சிங்கிள் crochetக்கு மேல மார்க்கர் பிளேஸ் பண்ணிருக்கோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணி அந்த பிளேஸ்ல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சோ எல்லா ரவுண்ட்லயுமே 8 ரெப்பிடேஷன் இருக்கும். நீங்க அதை வேணா செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபிளார் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செயின் ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். சோ பாருங்க நம்ம ஃபிளார் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இனி லீஃப் பண்ண போறோம். சோ கிரீன் கலர் yarn எடுத்துக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டதுக்கு அப்புறமா ஏதாவது செயின் 4ல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா செயின் 2 ஒர்க் பண்ணிக்கலாம். செயின் 2 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா yarn over பண்ணி செயின் 4 வழியா thread புல் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும். 2 லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. அகைன் yarn over பண்ணி செயின் 4 வழியா நீடில இன்சர்ட் பண்ணி thread புல் பண்ணி வெளியில எடுத்துட்டு வாங்க. 4 லூப்ஸ் இருக்கும். 2 லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. அகைன் 3 லூப்ஸ்ல இருந்துமே வெளியில வாங்க. சோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளஸ்டர். இப்போ நம்ம செயின் 3 ஒர்க் பண்ணிக்கலாம். இனி நம்ம 3 ட்ரிபிள் crochet ஒர்க் பண்ண போறோம். சோ 2 times yarn over பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செயின் 4 வழியா ஹூக்கை இன்சர்ட் பண்ணி thread புல் பண்ணி வெளியில எடுத்துக்கலாம். 2 லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. அகைன் 2 லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. இப்போ அகைன் 2 times yarn over பண்ணிக்கலாம். செயின் 4 வழியா thread புல் பண்ணி வெளியில எடுத்துக்கலாம். 2 லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. அகைன் 2 லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. இப்போ அகைன் 2 times yarn over பண்ணிக்கோங்க. செயின் 4 வழியா ஹூக்கை இன்சர்ட் பண்ணி thread புல் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. அகைன் 2 லூப்ஸ். இப்போ 4 லூப்ஸ் இருக்கும். இந்த 4 லூப்ஸ்ல இருந்துமே வெளியில வாங்க. இப்போ அகைன் செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளஸ்டர் ஒர்க் பண்ண போறோம். சோ 1 டைம் yarn over பண்ணிக்கோங்க. செயின் 4 வழியா thread புல் பண்ணி வெளியில எடுத்துக்கோங்க. 2 லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. அகைன் yarn over பண்ணிக்கலாம். செயின் 4 வழியா நீடில இன்சர்ட் பண்ணி thread புல் பண்ணி வெளியில எடுத்துட்டு வாங்க. 2 லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. இப்போ அகைன் yarn over பண்ணிக்கலாம். செயின் 4 வழியா இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. இப்போ இந்த 4 லூப்ஸ்ல இருந்துமே வெளியில வாங்க. அகைன் செயின் 4 ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லீஃப் ஒன் செட் ஆஃப் லீஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ அகைன் நெக்ஸ்ட் இருக்கிற செயின் 4 ஸ்பேஸ்ல 1 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அகைன் செயின் 4 ஒர்க் பண்ணிக்கலாம். செயின் 4 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா லீஃப் பேட்டர்ன் ஒர்க் பண்ண போறோம். சோ 1 கிளஸ்டர், செயின் 3, ட்ரிபிள் crochet கிளஸ்டர், செயின் 3, கிளஸ்டர், டபுள் crochet கிளஸ்டர் ஒர்க் பண்ண போறோம். சோ yarn over பண்ணிக்கோங்க. 3 DC கிளஸ்டர் பண்ணிக்கலாம். சோ thread புல் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸ்ல இருந்து மட்டும் வெளியில வாங்க. அகைன் அன்பினிஷ்ட் டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸ்ல இருந்து மட்டும் வெளியில வாங்க. அகைன் yarn over பண்ணிக்கோங்க. thread செயின் வழியா புல் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸ்ல இருந்து மட்டும் வெளியில வாங்க. இப்போ ஹூக்ல இருக்கிற எல்லா லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க.
செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ட்ரிபிள் crochet ஒர்க் பண்ண போறனால 2 டைம்ஸ் yarn over பண்ணிக்கோங்க. செயின் 4 வழியா ஹூக்கை இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. அகைன் 2 லூப்ஸ். இதே மாதிரி 2 more டைம்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஹூக்ல இருக்கிற எல்லா லூப்ஸ் வழியாவும் வெளியில வாங்க. செயின் 3 ஒர்க் பண்ணிக்கலாம். அகைன் நம்ம வந்து டபுள் crochet கிளஸ்டர் ஒர்க் பண்ண போறோம். சோ இப்போ உங்களுக்கு டபுள் crochet கிளஸ்டர் எப்படி பண்றதுன்னு தெரியும். yarn over பண்ணிக்கோங்க. செயின் 4 வழியா ஹூக்கை இன்சர்ட் பண்ணீங்கன்னா 2 லூப்ஸ்ல இருந்து மட்டும் வெளியில வரணும். 3 unfinished double crochet ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா லூப்ஸ்ல இருந்துமே வெளியில வந்துருங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 double crochet cluster, chain 3, 1 triple crochet cluster, chain 3, 1 double crochet cluster. இது ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா chain 4 ஒர்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இருக்கிற செயின் 4ல போயிட்டு 1 single crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. அகைன் செயின் 4 ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற செயின் 4 ஸ்பேஸ்ல வந்து இந்த லீஃப் பேட்டர்னை ஒர்க் பண்ணிக்கோங்க. சோ என்ன பண்ணுவோம்? unfinished double crochet, that means cluster ஒர்க் பண்ணுவோம். செயின் 3 treble crochet cluster, chain 3 double crochet cluster. சோ yarn over பண்ணிக்கோங்க. ஹூக்கை இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸ்ல இருந்து மட்டும் வெளியில வாங்க. அகைன் yarn over பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி 2 லூப்ஸ்ல இருந்து மட்டும் வெளியில வாங்க. இன்னொரு தடவை ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஹூக்ல இருக்கிற எல்லா லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ட்ரிபிள் crochet கிளஸ்டர் ஒர்க் பண்ண போறோம். 2 டைம்ஸ் yarn over பண்ணி 2 லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. அகைன் 2 டைம்ஸ் yarn over பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. அகைன் 2 டைம்ஸ் yarn over பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. இப்போ எல்லா லூப்ஸ்ல இருந்து வெளியில வரலாம். செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. டபுள் crochet கிளஸ்டர் ஒர்க் பண்ண போறோம். ஓகே, இப்போ வந்து இருக்கிற எல்லா லூப்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. அகைன் செயின் 4 ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற செயின் 4 ஸ்பேஸ்ல 1 single crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. அகைன் செயின் 4 ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி லீஃப் பேட்டர்ன் ஒர்க் பண்ண போறோம். சோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 3 double crochet cluster, chain 3, 3 triple crochet cluster, chain 3, 3 double crochet cluster. சோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செயின் 4 ஒர்க் பண்ணிக்கலாம். செயின் 4 ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இருக்கிற செயின் 4 ஸ்பேஸ்ல சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. அகைன் செயின் 4 ஒர்க் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து சிங்கிள் crochet ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா செயின் 4 ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து unfinished double crochet இருக்கும்ல, அதுக்கு டாப்ல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டா பண்ண கிளஸ்டர் கிளஸ்டருக்கு அந்த கிளஸ்டரோட டாப்ல ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணி செயின் ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரா yarn கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரானி பேட்டர்னுக்காக பிரவுன் கலர் yarn ஆட் பண்ண போறோம். சோ இப்போ நம்ம பிரவுன் கலர் yarn யூஸ் பண்ணி பேஸ் ஒர்க் பண்ண போறோம். ஸ்லிப் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. சோ சிங்கிள் crochet ஒர்க் பண்ண பாத்தீங்களா ப்ரீவியஸ் ரவுண்ட்ல, அதுக்கு பக்கத்துல இருக்க செயின்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம். சோ ஏதாவது ஒரு சைடுல சிங்கிள் crochet ஒர்க் பண்ணதுக்கு பக்கத்துல எடுத்துக்கலாம் செயின். இப்போ நம்ம செயின் 3 ஒர்க் பண்ணிக்கலாம்.
செயின் 3 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா 2 டபுள் crochet அந்த செயின் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயின் 3 ஸ்பேஸ் இருக்கும். அந்த செயின் 3 ஸ்பேஸ்ல நம்ம இப்போ ஒர்க் பண்ண போறோம். சோ 3 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் 3 ஸ்பேஸ்ல 3 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. அகைன் நமக்கு வந்து கிளஸ்டர், நம்ம ட்ரிபிள் crochet கிளஸ்டர் ஒர்க் பண்ண பாத்தீங்களா, இதுக்கு டாப்ல இப்ப நம்ம ஒர்க் பண்ண போறோம். சோ 2 டபுள் crochet, செயின் 2 டபுள் crochet. உங்களுக்கு எங்கன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 3 ட்ரிபிள் crochet ஒர்க் பண்ணோம்ல, அதுக்கு டாப்ல இந்த கார்னர் வரதுக்காக 2 டபுள் crochet, செயின் 2 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம அந்த கார்னர் ஃபார்ம் ஆகுறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அகைன் உங்களுக்கு செயின் 3 ஸ்பேஸ் இருக்கும் பாத்தீங்களா, இந்த செயின் 3 ஸ்பேஸ்ல போயிட்டு என்ன ஒர்க் பண்ணுவோம், 3 டபுள் crochet ஒர்க் பண்ணுவோம். சோ உங்களுக்கு இப்போ இந்த பேட்டர்னுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த ட்ரிபிள் crochet டாப்ல மட்டும் 2 டபுள் crochet, செயின் 2 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் எல்லா ஸ்பேஸ்லயும் செயின் ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, 3 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் நமக்கு செயின் 4 ஸ்பேஸ்ல 3 டபுள் crochet. அகைன் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து நமக்கு செயின் 3 ஸ்பேஸ் இருக்கு. அந்த செயின் 3 ஸ்பேஸ்லயும் என்ன ஒர்க் பண்ணுவோம், 3 டபுள் crochet ஒர்க் பண்ணுவோம். சாரி, செயின் 4 ஸ்பேஸ்ல 3 டபுள் crochet. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளஸ்டர் ரீச் பண்ணிட்டோம். கிளஸ்டர் பக்கத்துல செயின் 3 இருக்கும். அந்த செயின் 3ல போயிட்டு 3 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ரிபிள் crochet இருக்கு. டபுள் crochetக்கு டாப்ல நம்ம என்ன ஒர்க் பண்ணுவோம், கார்னர் வர வேண்டி 2 டபுள் crochet, செயின் 2 டபுள் crochet ஒர்க் பண்ணுவோம். சோ இப்போ நமக்கு செகண்ட் கார்னர் கிடைச்சிருக்கு. அகைன் நமக்கு செயின் 3 ஸ்பேஸ் இருக்கும். அந்த செயின் 3 ஸ்பேஸ்ல போயிட்டு 3 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. சோ இதே மாதிரி இன்னும் 2 கார்னர் ஒர்க் பண்ணிக்கோங்க. சோ செயின் 3 அண்ட் செயின் 4 ஸ்பேஸ்ல 3 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரிபிள் crochet டாப்ல மட்டும் 2 டபுள் crochet, செயின் 2 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. சோ இந்த ரவுண்ட சுத்தி செஞ்சுட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்ட்ல உங்களை நான் மீட் பண்றேன். சோ இப்போ நம்ம இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு செயின் 3 போட்டோம்ல, அந்த செயின் 3ல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா செயின் 1 போட்டு எக்ஸ்ட்ரா yarn கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிரானி பேட்டர்னை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அகைன் ஒரு புது வீடியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.